பள்ளிவாசல சுத்தம் செய்யக்கூடிய நபர்கள் சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது முஅத்தினாக இருந்தாலும் சரி, அல்லது பள்ளிவாசல சுத்தம் செய்வதற்காகவே வைக்கப்பட்டிருக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நபியுடைய காலத்துல ஒரு பெண்மணி பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய நபராக இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் இரவு நேரத்துல மவுத் ஆயிட்டாங்க. சஹாபாக்கள் நபி அவர்கள்ட்ட தெரிவிக்காமலே இரவு நேரத்திலே அடக்கம் செஞ்சிட்டாங்க. மறுநாள் காலையில நபி அவர்கள் அந்த பெண்மணியை கேட்கிறாங்க. அந்த பெண்மணியை காணோமே என்பதாக கேட்கும் போது சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்றாங்க, அந்த பெண்மணி மவுத் ஆயிட்டாங்க, உங்கள்ட்ட இரவு நேரமாக இருந்ததின் காரணமாக நாங்கள் தகவல் தெரிவிக்கல, அவங்க அடக்கம் செஞ்சிட்டோம். உடனே நபியர்கள் சொன்னாங்க, உங்களில் யாராவது மவுத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் சம்பந்தமான தகவலை தயவு செஞ்சு எனக்கு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம நபியவர்கள் அந்த பெண்மணிக்காக போய் ஜனாசா தொழுகை மீண்டும் தொழுதாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பெண்மணி பள்ளியை சுத்தம் செய்ததின் காரணமாக சொர்க்கத்தில் இருப்பதை நான் கண்டேன் என்பதாக நபியர்கள் சொல்றாங்க. பெரிய பெரிய அமல்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கு தயவு செய்து நாம கண்ணியமும் மரியாதையும் கொடுக்கணும். அவங்க அந்தஸ்து இந்த உலகத்துல வேணா ரொம்ப குறைவா இருக்கலாம், ஆனா நாளைக்கு மறுமையில சொர்க்கம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது.